ஸோ டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ் ஏஇ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்குறதுன்னு இந்த வீடியோ டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃப் இருக்குது. அந்த பிடிஎஃப்பில் தான் பார்த்தீங்கன்னா ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டுக்கான சைன் வாங்கணும். அந்த சைன் யார்கிட்ட வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், ஸோ ஒன்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் வாங்கணும். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆப்தமாலஜிஸ்ட்னு இருப்பாங்க, அவங்கள்ட்ட மட்டும்தான் சைன் வாங்கணும். ஸோ ஒன்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆப்தமாலஜிஸ்ட்டு நீங்கள் சைன் வாங்கிக்காங்க. ஸோ நான் பவர் போட்டிருக்கேன், நான் என்னால் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டால் அதெல்லாம் நோ ப்ராப்ளம், பவர் போட்டிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஒன்லி பார்த்தீங்கன்னா எதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கலர் பிளைன்னஸ் இருந்தால் மட்டும்தான் டிஸ்குவாலிஃபைடுன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் பிளைன்னஸ் இருந்தால் மட்டும்தான் டிஸ்குவாலிஃபைடு இந்த போஸ்ட்டுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் போட்டிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 1 ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு சில போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 2 ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்டாண்டர்ட் 1னா பார்த்தீங்கன்னா 6/7, 6/5. ஸோ ஒரு சில போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸ்டாண்டர்ட் 2. ஸோ ஸ்டாண்டர்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். 6/9, 6/10 இருக்கணும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்குது. அந்த பிடிஎஃப்பில் யார்ட்டு சைன் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்தமாலஜிஸ்ட்டு நீங்கள் சைன் வாங்கிட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.